ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனிங்கில் நம்ம விதை போட்டது எல்லாமே முளைச்சி வந்தது அன்றைக்கி காமிச்சிருக்கேன். நம்மளுடைய விதைகளும் நம்மளுடைய விதை முளைப்பு திறனுங்க நம்ம கொடுக்குற மண் கலவையில் தாங்க இருக்குது. பாருங்கள், வெண்டைக்காய் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. செம்மண் நம்ம கையில் இருக்கிற எண்ணெய் உரமும் அந்த உரத்தை நம்ம கொடுத்துடணுங்க. எதுங்கன்னா மண்புழு உரம், இல்லைனா மாட்டு உரம் எல்லாத்தையுமே கலந்து நம்ம முன்னாடியே வச்சிடணுங்க. தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளை வச்சோம்னா நிறையா பூத்துங்க. பாருங்கள், அழகழகாக பூத்து கொடுக்குறாங்க. அதோட ஒரு செடியை பதியம் போடுறப்பங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த புது மண் எடுக்கக்கூடாதுங்க. நம்ம செடிகளுக்குள்ள இருக்கிற பழைய மண் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் பதியம் போட்டோம்னா சீக்கிரம் வராங்க. நான் கண்டுபிடிச்சேன் அன்றைக்கி தான். ஏன்னா புதுசு கொஞ்சம் லேட் ஆகுது. பழைய மண் எடுத்து நம்ம போட்டோம்னா அதில் நிறைய நம்ம துளிர்கள் எடுத்து சீக்கிரமாகவே வந்துடுதுங்க. ரோஸ் கலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க நம்மளுடைய கார்டனில் இருக்கிறது. இது சேஞ்சிங் ரோஸு. அடுத்து பாருங்கள், கத்திரிக்காயில் இப்போ தான் லைட்டாக பிஞ்சுகள் விட பார்க்குறாங்க. பட்டர்ஃப்ளை பூ தாங்க நிறையா வச்சுருக்கேன், பிங்க் கலரும் ஒயிட் கலரும். அதனால் நமக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வராங்க. வாடாமல்லி இங்கே பாருங்கள், ரோஸு, மிளகா நிறைய காய்க்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். ஒரு அறுவடை எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரோஸ்களில் இப்போ நம்ம வெறும் தண்ணி தாங்க ஊற்றி செடிகளை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் 2 பழைய செடி இறந்து போயிடுச்சுங்க. மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ முட்டை அழகாக விட்டுருக்காங்க பாருங்கள். துளசி நம்ம தோட்டத்தில் நிறையா இருப்பாங்கங்க. அவங்களாவே விதைகள் விழுந்து பரவி நம்மளுக்கு நிறைய செடிகளை உருவாக்கி தராங்க. நான் அந்த புதுச்செடிகளை எடுத்து நிறைய இடத்துல வச்சுருக்கேன். அது போக மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு வச்சுருவேங்க, வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு. இதுதான் நான் பண்ணுறது. அடுத்து மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ நிறையா பூத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், செம்பருத்தி பூ. இது ஹைப்ரிட் செம்பருத்தி, நல்ல ஒரு ரெட் கலருங்க, பீட்ஸ் மாதிரி இருக்கும் நடுவில் வர அந்த இது மகரந்தம். அடுத்து ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. இது அடுக்கு செம்பருத்திங்க. இப்போ தான் கொஞ்சம் மொட்டுக்கள்லாம் விட்டுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே இருந்தது, இப்போ வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி இருந்ததுங்க, அதையும் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து பாருங்கங்க, இது ஒரு லெமன் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் ஓடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பன்னீர் ரோஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். பன்னீர் ரோஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவங்க தாங்க ராணி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உலக அழகிங்க அவங்க. உங்களுடைய வண்டுக்களும் அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வாட்டர் லில்லி. இப்போ பிள்ளையார வச்சாச்சு. எக்ஸோராவும் டபுள் கலர் வரது உங்கள்கிட்ட நான் நிறைய காமிச்சிருக்கேன். வாட்டர் லில்லி தாங்க அழகு. ஆனால் அவங்களும் வெளுத்து போயிட்டாங்க பாருங்கள் இந்த வெயிலுக்கு. நம்ம பதியம் போட்ட செடிகள் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்காங்க. இந்த துளசி எல்லாமே இருக்காங்க. இது அலமண்டா, பர்பிள் கலர் அலமண்டா. எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.